அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 கிராம் வித்தியாசத்தால் 20 ஆண்டு கால உழைப்பு வீணாகிருக்கு அப்படின்னு வினேஷ் போகத் சகோதரி ஆதங்கத்துடன் தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 100 கிராமில் கலைந்த கனவால் வினேஷ் போகத் எடை அதிகரித்தது எப்படி அப்படிங்கிறத குறித்தும் தற்போது பல தகவல்கள் வெளிவந்திருக்கு. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவலை தான் நாம் இன்னைக்கான வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் வித்தியாசம் காரணமாக தன்னுடைய சகோதரியின் 20 வருட கால உழைப்பு வீணாகிவிட்டது அப்படின்னு வினேஷ் போகத்தின் சகோதரி ஆதங்கத்துடன் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒலிம்பிக் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத்துக்கு ஆதரவாக பலரும் கருத்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அவருடைய சகோதரி சங்கீத் போகத் தனது சமூக வலைதளத்தில் இது குறித்து ஆதங்கத்துடன் பதிவு செய்திருக்காங்க. இது வினேஷுக்கு மட்டுமல்ல, பெண்கள் அனைவருக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட இழப்பு என்றும் இந்த செய்தியை யாரும் நம்ப விரும்ப மாட்டாங்க அப்படின்னும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் தெரியலை அப்படின்னும் தெரிவித்திருக்காங்க. 20 ஆண்டு கால கடினமான உழைப்பு கடைசியாக 100 கிராமில் வீணாகி விட்டது என்று இதிலிருந்து நானும் என் சகோதரியும் எனது குடும்பமும் எப்படி மீள்வது என்றே தெரியவில்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த பதக்கம் எங்கள் அனைவருக்கும் சொந்தமானது. இது காலத்தின் கொடுமையா அப்படின்னு தெரியல. இந்த கொடுமைக்கு மத்தியில் ஒரு உண்மையான மற்றும் நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க. உடல் எடையை குறைப்பதற்காக வினய் போக தலைமுடியை வெட்டியும் உடல் எடையை குறித்தும் இரத்தத்தை வெளியேற்றியும் கூட 50 கிலோவுக்குள்ள கொண்டு வர முடியலை என்பது துரதிருஷ்டமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மல்யுத்தம் குத்துச்சண்டை போட்டிகளில் பங்கேற்பவர்கள் எடை பரிசோதனைக்கு முன்னர் பொதுவாகவே உணவு மற்றும் தண்ணீரை அருந்துவதில் கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பாங்க. மேலும் நீராவி குளியலும் எடுத்துக்கொள்வாங்க. எடை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இந்த முயற்சிகளால் உடல் பலவீனம் அடையும். இழந்த ஆற்றலை மீட்டெடுக்கும் விதமாக எடை பரிசோதனை முடிவடைந்ததும் குறைந்த அளவிலான தண்ணீரை போட்டியாளர்கள் பருகுவாங்க. அதே வேளையில் அதிக ஆற்றல் கொண்ட உணவை எடுத்துக்கொள்வாங்க. அப்போதுதான் போட்டியின் போது வலுவாக செயல்பட முடியும். இந்த வகையிலேயே வினேஷ் போகத் உணவை எடுத்துக்கொண்டிருக்கார். அரையிறுதி ஆட்டம் முடிவடைந்ததும் வினேஷ் போகத்தின் உடல் எடை அதிகரித்திருக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவர் எடுத்துக்கொண்ட உணவால் அவரது எடை 1.5 கிலோ வரை அதிகரித்திருக்க கூடும் என ஊட்டச்சத்து நிபுணர் கணக்கிட்டிருக்கார். இதைத் தொடர்ந்து வினேஷ் போகத் உடல் எடை குறைப்பதற்காக விடிய உடற்பயிற்சிகள் மேற்கொண்டிருக்கார். சைக்கிளிங், கடின பயிற்சிகள் மூலம் வியர்வை வழியாக உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை குறைப்பது என பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்காங்க. ஆனால் கடைசியில் 100 கிராம் எடை அதிகமாக இருந்ததால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கார். 100 கிராம் எடையை குறைக்க இந்திய ஒலிம்பிக் சங்கம் சார்பில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி அமைப்பாளர்களிடம் கால அவகாசம் கேட்கப்பட்டது. ஆனால் அதை போட்டி அமைப்பாளர்கள் ஏற்க மறுத்ததுடன் உடனடியாக வினேஷ் போகத்தை தகுதி நீக்கம் செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டாங்க. மேலும் அரையிறுதியில் வினேஷ் போகத் தோற்கடித்த கியூபா வீராங்கனையான யூஸ்னிலிஸ் குஸ்மேன் இறுதி போட்டியில் அமெரிக்காவின் சாரா அண்ட் ஹில் டெப்ட்ராண்டுடன் மோதுவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்திய அணியின் தலைமை மருத்துவ அதிகாரியான டாக்டர் தீன்ஷா பர்திவாலா கூறும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வினேஷ் போகத் விளையாடிய 3 ஆட்டங்களின் போது அவருக்கு குறைந்த அளவிலான தண்ணீரை அருந்துவதற்கு வழங்கப்பட்டது. அதுவும் நீர்ச்சத்து இழப்பை தடுப்பதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கு. போட்டி முடிவடைந்ததும் அவரது உடல் எடை அதிகரித்திருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. இதையடுத்து பயிற்சியாளர் தினேஷ் போகத்துக்கு எப்போதும் போல
சாதாரண எடை குறைப்பு செயல்முறையை தொடங்கினார். இதன் வாயிலாக எடையை குறைத்து விடலாம் அப்படின்னு நம்பிக்கையுடன் இருந்தாங்க. ஆனால் வினேஷ் போகத் 50 கிலோ எடையை விட 100 கிராம் அதிகமாக இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அவரது தலைமுடியை வெட்டுவது உள்பட சாத்தியமான அனைத்து கடுமையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் அவர் அனுமதிக்கப்பட்ட எடையான 50 கிலோவுக்கு குறையவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனிடையே ஒலிம்பிக் கிராமத்தில் சிகிச்சை பெற்று வந்த தினேஷ் போகத்தை இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் PT உஷா சந்தித்து உரையாடினார். இதன் பின்னர் PT உஷா கூறும்போது, விக்னேஷ் போகத் உடல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் முற்றிலும் இயல்பான நிலையில் இருக்காங்க. தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் அவர் ஏமாற்றம் அடைந்திருக்காங்க. அவரிடம் இந்திய ஒலிம்பிக் சங்கம், மத்திய அரசு மற்றும் ஒட்டுமொத்த நாடும் ஆதரவாக இருப்பதாக கூறின. வினேஷை தகுதி நீக்கம் செய்வதற்கான முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு உலக மல்யுத்த கூட்டமைப்பிடம் மேல்முறையீடு செய்திருக்கு. வினேஷ் போகத்துடன் இணைந்து டாக்டர் தீன்ஷா பர்திவாலா தலைமையிலான மருத்துவ குழு மற்றும் சேஃப்டி மிஷன் சுகன் நரங் ஆகியோர் போட்டி தேவைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்வதற்காக இரவு முழுவதும் மேற்கொண்ட இடைவிடாத முயற்சிகளை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியோ ஒலிம்பிக், டோக்கியோ ஒலிம்பிக்கில் வினேஷ் போகத் 53 கிலோ எடை பிரிவில் தான் பங்கேற்றாங்க. ஆனால் இந்த பிரிவில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு மற்றொரு இந்திய வீராங்கனையான அன்டிம் பங்கல் தகுதி பெற்றிருந்தாங்க. இதனால் வினேஷ் 50 கிலோ எடை பிரிவுக்கு மாறினார். ஒலிம்பிக், ஆசிய விளையாட்டு, உலக சாம்பியன்ஷிப், ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிகளில் மல்யுத்த போட்டியாளருக்கு எடை பரிசோதனையில் 1 கிராம் கூட சலுகை வழங்கப்படாது. அதே வேளையில் தரவரிசை, தொடர் மற்றும் இன்விடேஷனில் போட்டிகளில் 2 கிலோ வரை சலுகையை பெறலாம். அதாவது போட்டியாளர்கள் 50 கிலோ பிரிவில் போட்டியிட்டாலும் போட்டியின் நாளில் 52 கிலோ கூட இருக்கலாம். வினேஷுக்கு துரதிருஷ்டவசமாக ஒலிம்பிக் விதிகள் கடுமையானவையாகவே அமைந்திருக்கு. இந்திய குத்துச்சண்டை முன்னாள் வீரர் விஜேந்திரர் சிங் கூறும் பொழுது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது இந்தியாவுக்கும் இந்திய மல்யுத்த வீரர்களுக்கும் எதிரான மிகப்பெரிய சதி. வினேஷ் போகத்தின் விளையாட்டு செயல்பாடு மிகவும் பாராட்டத்தக்கது. சிலருக்கு அந்த மகிழ்ச்சியை ஏற்க முடியாமல் போயிருக்கலாம். 100 கிராம் எடையிலே என்ன பிரச்சனை இருக்கிறது? அவரது வெற்றியால் யாருக்கோ சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு 100 கிராம் எடையை குறைக்க வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு. இந்த நிலையில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது அப்படிங்கிறது இந்திய கூட்டணி எம்பிக்கள் நீதி கேட்டு ஒரு பக்கம் போராட்டம் நடத்த தொடங்கியிருக்காங்க. அதாவது ஒலிம்பிக் மல்யுத்தம் போட்டியில் 50 கிலோ எடை பிரிவில் விளையாடி வந்த இந்திய வீராங்கனை நேற்றிரவு அரையிறுதி போட்டியில் வெற்றி பெற்ற நிலையில் 100 கிராம் உடல் எடை அதிகரித்திருக்கிறதுனால இறுதி போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. இந்த தகுதி நீக்கம் அவருக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இதற்கிடையே வினேஷ் போகத்துக்கு இந்திய சார்பில் பலரும் ஆறுதல் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத்திற்கு நீதி கேட்டு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பாராளுமன்றத்தின் மகாதிவாரில் நின்றபடி குரல் எழுப்பில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் பாராளுமன்ற கூட்டமும் நடைபெற்று வரும் நிலையில் இந்த விவகாரம் பாராளுமன்றத்திற்குள்ளும் எதிரொலித்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். வினேஷ் போகத் கால் இறுதியில் 82 முறை தோல்வியடையாத வீராங்கனையை வீழ்த்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மல்யுத்த போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீராங்கனை வினேஷ் போகத்தின் இந்த திடீர் அறிவிப்பு ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. பாரிஸில் 33வது ஒலிம்பிக் தொடர் இறுதிக்கட்டத்தை நெருங்கி வந்துட்டுருக்கு. இதில் இந்தியா சார்பில் 117 விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் இடம்பெற்று விளையாடி வந்துட்டுருக்காங்க. இதுவரைக்கும் இந்தியா 3 வெண்கல பதக்கங்களை கைப்பற்றி பதக்கப்பட்டியலில் 60வது இடத்தில் இருக்கு. ஆனால் தங்கமோ வெள்ளியோ கைப்பற்றப்படவில்லை. இந்த நிலையில் மகளிருக்கான மல்யுத்தத்தில் 50 கிலோ எடை பிரிவில் வினேஷ் போகத் இறுதி போட்டிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்திருந்தார். ஆனால் 100 கிராம் எடை அதிகமாக இருப்பதாக கூறி இறுதி போட்டிக்கு முன்பு அவரை தகுதி நீக்கம் செய்வதாக ஒலிம்பிக்
ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பு பிரதமர் மோடி உள்ளிட்ட ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுக்கும் பேரதிர்ச்சியை ஆழ்த்தியது. இந்த தகுதி நீக்கத்தை எதிர்த்து சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக இன்று காலை விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு தீர்ப்பும் வழங்கப்பட இருக்கு. இந்நிலையில் இந்த சோகத்தில் இருந்து மீள்வதற்குள் வினேஷ் போகத் ஓய்வு பெறுவதாக அறிவித்திருப்பது இந்திய ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இது குறித்து வினேஷ் போகத் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் தளத்தில், மல்யுத்தம் என்னை போட்டியிட்டு வென்றிருக்கு, நான் தோற்றுவிட்டேன், என்னுடைய துணிச்சல் அனைத்தும் உடைந்து விட்டது, என்னிடம் தற்போது எந்த வலிமையோ இல்லை, 2021 முதல் 2024 மல்யுத்தத்துக்கு குட் பை என்று வினேஷ் போகத் தெரிவித்திருக்காங்க.